விஜயின் சாயம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது நான் கடைசியா போட்ட வீடியோவில் விஜய் சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தமா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது விஜய் தொடர்ச்சியா இந்த மாதிரி செயல்களை செய்யணும். சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறது மாதிரியான சர்க்கஸ்களை விஜய் தொடர்ச்சியா காட்டணும். அப்பதான் விஜயின் சாயம் வெகு சீக்கிரம் வெளுக்கும். வெகுஜன மக்களுக்கு விஜயின் மேல இருக்கிற ஈர்ப்புங்கிறது வெகு வேகமா குறையும். விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறது எல்லாத்துக்கும் வெகு சீக்கிரமா புரியும். எவன் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு தெரியல. அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவன் தமிழ்நாட்டுக்கு வலுவான ஒரு நல்லது பண்ணியிருக்கிறான்னு ஒரு விஷயத்த நான் போன வீடியோவிலேயே அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா, விஜய் தொடர்ச்சியா இந்த மாதிரியான செயல்களை செய்யணும். நான் மக்களை கலக்கிறேன் பாருன்னு இந்த மாதிரியான செயல்களை விஜய் தொடர்ச்சியா செய்யணும். ஏன்னா அப்பதான் அவரோட வெத்து வேட்டுத்தனங்கள்ங்கிறத வெகுஜன மக்கள் மத்தியில் வெகு சீக்கிரம் அம்பலப்படும். இதைத்தான் இவ்வளவு நாள் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? விஜய்கிட்ட வேற ஒன்றும் கிடையாதா? இப்படி சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறது மாதிரியான சர்க்கஸுகளை தவிர இந்த விஜயால வேற ஒன்றுத்தையும் பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு வெகு சீக்கிரம் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் ஒரு சினிமா ஹீரோ தானே. அவர் மேல ஒரு ஈர்ப்பு தானே இருக்குது. அந்த ஈர்ப்பு போற மாதிரியான விஷயத்தை அவரே பண்ணார்னா வெகு சீக்கிரம் வெகுஜன மக்கள் மத்தியில் அம்பலப்படுவாருங்கிறது என்னோட கணக்கு. இப்போ அதுதான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. நேற்று கன்னியாகுமரி மீட்டிங்லையும் அதையே தான் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலா அந்த மீட்டிங்கில் விஜய் ஆதரவு அணில் குஞ்சுகள் மட்டும் இல்ல, அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அனைவருக்கும் புரிகிற மாதிரியான, நான் ஒரு வெத்து வேட்டு தான்ப்பா அப்படின்னு அனைவருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு விஷயத்த அணில்னாவே பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னா, விஜய் சைக்கிள் ஓட்டுறாரு, ரோட்ல இறங்கி சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு அந்த பக்கம் இருந்து ஒரு 4 பேர் ஓடி வர்றாங்க. அதை பார்த்து பயந்து போய் விஜய் அவங்கள விட வேகமா ஓடி போய் வேன்ல ஏறி கதவை சாத்திக்கிட்டாரு. ஆக்சுவலா இதுதான் நிழலுக்கு நிஜத்துக்குமான வித்தியாசம். சினிமாவுக்கும் சீரியஸ் லைஃபுக்கும் உண்டான வித்தியாசம். ரியல் ஹீரோவுக்கும் இருக்கிற வித்தியாசம், நிழலுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை அணில் குஞ்சுகள் உட்பட அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவா இருந்தா விஜய் என்ன பண்ணிருப்பாரு? சினிமாவில் பொதுவா விஜய் என்ன பண்ணுவாரு? அந்த பக்கம் இருந்து ஒரு 100 பேர் ஓடி வருவாங்க. அவங்க எல்லாம் அத்தனை பேரும் யாரா இருப்பாங்க? எல்லாம் வில்லனோட அடியாட்களா இருப்பாங்க. விஜயை காயப்படுத்தணுங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும், கஷ்டப்படுத்தணுங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும், ஏமாந்தா விஜய் உயிரையே எடுத்துடணுங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட அங்கிருந்து ஒரு 100 பேர் 200 பேர் ஓடி வரும்போது விஜய் என்ன பண்ணுவாரு? பயந்து ஓடிடுவாரா? எதிர்த்து நிற்பாரு? இல்லைன்னா அவங்கள நோக்கியே ஓடுவாரு. அத்தனை பேர்த்தையும் அடிச்சு துவைச்சு வெற்றி வாகை சூடுவாரு 5 நிமிஷத்துக்குள்ள. எவ்வளவு பேர்? 100 பேர் 200 பேர் ஓடி வந்தாலும் விஜய் பயந்து ஓட மாட்டாரு. இத்தனைக்கும் அவங்களுக்கு தீய நோக்கம் இருக்கும். விஜய்க்கு இடைஞ்சல் பண்ணணுங்கிற தீய நோக்கத்தோட ஓடி வர்ற அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று அடிப்பாரு விஜய். அவர் ஓடி எல்லாம் ஒளிய மாட்டாரு. அதுவே நேத்து என்ன நடந்தது? 4 பேர், அதிகபட்சம் ஒரு 4 பேர் தான் சைட்ல இருந்து ஓடி வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். சைக்கிளை விட்டுட்டு உடனே தெரிச்சு ஓடிட்டாரு. பட்டுன்னு ஓடி போய் கார்ல ஏறி கதவை சாத்திக்கிட்டாரு. இதுதான் ரியலுக்கு இருக்கிற வித்தியாசம்ங்கிறது. உண்மையிலேயே விஜய் ரியல் ஹீரோவா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். ஏன்னா சினிமாவில் வர்ற மாதிரி அவங்க எல்லாம் ஒன்றும் வில்லனோட அடியாட்களும் இல்லை. விஜய்க்கு கஷ்டம் கொடுக்கணும், காயப்படுத்தணும், அவர் உயிருக்கு ஊறு விளைவிக்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் அவங்க ஓடி வரல. அவங்க ஒரு ஆர்வத்தில் ஓடி வர்றாங்க. இவ்வளவு நாள் திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு தான் பக்கத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட முடியாதா? இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்த்துட முடியாதா? முடிஞ்சா அவரை தொட்டு பார்த்துட முடியாதா? அப்படிங்கிற ஆர்வத்தில் ஓடி வர்றாங்க. அது அத்தனையும் அவர் மேல இருக்கிற அன்புனால ஆர்வத்தில் ஓடி வர்றாங்க. தன் மேல அன்போட ஓடி வர்றவங்களை பார்த்து இந்த விஜய்க்கு என்ன பயம்னு நான் கேட்கிறேன். ஏன் அவங்க ஓடி வர்ற வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ஓடி போய் இவர் கார் கதவை சாத்திக்கிட்டாரு, வண்டியில ஏறிக்கிட்டாரு, வேன்ல ஏறிக்கிட்டாரு? சொல்லுங்க. அதுதான் சினிமாவுக்கும் சீரியஸ் லைஃபுக்கும் இருக்கிற வித்தியாசம்ங்கிறது. அதுதான் நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசம். அதுதான் ரியல் ஹீரோவுக்கும் உண்டான வித்தியாசம்ங்கிறது. என்ன பயம்னு நான் கேட்கிறேன். உண்மையிலேயே விஜய் ரியல் ஹீரோவா இருந்தா, சினிமாவில் வர்ற மாதிரியே நிஜ வாழ்க்கையிலையும் அவர் ரியல் ஹீரோவா இருந்தா அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கவே தேவையில்லையா? ஏன்னா அவங்கள ஈஸியாக சாந்தப்படுத்திடலாம். இருங்கப்பா, நான் எங்கேயும் போயிட மாட்டேன், என்னை பார்க்கறதுக்கு தானே வர்றீங்க, என் மேல பேரன்பு கொண்டு நேசிச்சு என்னை பார்க்க வர்றீங்க, பார்த்துட்டு போங்க, கிட்டக்க வராதிங்க. ஏன்னா நீங்க என்னை தொட முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரும் தொட முயற்சி பண்ணுவாங்க. அப்ப
அப்புறம் நெரிசல் ஏற்படும், எல்லாருக்கும் பாதிப்பு, எனக்கும் பாதிப்பு வரும். நீங்கள் பேரன்பு கொண்டு என்னை நேசிக்கிறது உண்மைன்னா தள்ளி நின்று பார்த்துட்டு போங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், ஆசை தீர பாருங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல நல்வழிப்படுத்தி இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ஆர்கனைசரா அவரு உயர்ந்து நின்றுப்பாரு. இதெல்லாம் விஜய் சினிமா ஹீரோ மாதிரியே சீரியஸ் லைஃப்லயும் ஹீரோன்னா. ஆனா இந்த ஆள் தான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, வெத்து வேட்டு தானே. அதனால அவங்கள பார்த்து பயந்து இமீடியட்டா வேன்ல போய் ஏறி கதவை சாத்திக்கிட்டாரு. இதுதான் விஜயோட வெத்து வேட்டுத்தனம்ங்கிறது. ஆக்சுவலா விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. இவ்வளவு பெரிய கிரௌட ஒரு ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டி எல்லாம் விஜய்க்கு சுத்தமா கிடையாது. அவங்க ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்றாங்கல்ல, கோமாளித்தனம் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்கள மெச்சூரான ஆட்களா மாத்தி இருந்தா அப்பதான் விஜய் ரியல் ஹீரோன்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டி எல்லாம் விஜய்க்கு கிடையாது. விஜயோட அதிகபட்ச ஆசைங்கிறது இவங்களோட ஆர்வத்தை பயன்படுத்தி எப்படி நாம அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறது, இவங்களுடைய பேரார்வத்தை பயன்படுத்தி ஆர்வ கோளாறுத்தனத்தை பயன்படுத்தி எப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து அந்த அதிகார போதையை என்ஜாய் பண்றது, அவ்வளவுதான். இதை தவிர இந்த வெத்து வேட்டு விஜய் கிட்ட வேற எதுவும் கிடையாது. இருந்திருந்தா திரும்பவும் சொல்றேன், அந்த இடத்த விட்டு விஜய் நகர்ந்திருக்க மாட்டாரு. என்னை பார்க்க தானே வந்தீங்க, பார்த்துட்டு போங்க. அது எப்படி பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்ணுங்கிறத பற்றியெல்லாம் விஜய் அவங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்திருப்பாப்புல. கொஞ்சமாவது இவர் சொன்ன உடனே அத்தனை பேர் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் திருந்திடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படியெல்லாம் யாரையும் மாற்றிட முடியாது. இமீடியட்டா எல்லாரும் பக்குவத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்துட முடியாது. ஆனால் ஒரு 10-20% ஆகுது இவர் சொன்னா இவர் வார்த்தைக்கு அவங்க எல்லாம் கட்டுப்படுவாங்க. ஏன்னா இவர் மேல ஒரு பாசத்தால தானே அவங்க வர்றாங்க, இவரை ரொம்ப பிடிச்சு போய் தானே அவங்க வர்றாங்க. இவர் சொல்லும் போது அவங்க அவாய்ட் பண்ணுவாங்களா? ஓரளவுக்காவது பக்குவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பிஹேவிங்ல ஒரு 10-20% சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் அடிப்படையில் விஜய்க்கு நல்ல எண்ணம்ங்கிறது வேணாம், அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிற நல்ல எண்ணம் இந்த ஆளுக்கு இருந்தா அவங்க எல்லாம் நல்வழிப்படுவாங்க. அதான் கிடையாது. அவங்களோட ஆர்வத்தை பயன்படுத்தி எப்படி அரசியல் அதிகாரத்தை பிடிக்கலாம்ங்கிற அந்த கொடூரமான எண்ணத்தை தவிர இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு வேற எதுவும் கிடையாது. நேற்றைய சைக்கிள் ஓட்டுற சம்பவங்கிறது எல்லாருக்கும் சொல்ற செய்திங்கிறது அதுதான். குறிப்பா அணில் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை பார்த்த உடனே ஓடி ஒழிய வேண்டிய அவசிய கூந்தல்லாம் எங்கிருந்து வருது? நீங்க எல்லாம் அவ்வளவு கொடூரமானவங்களா என்ன? எல்லாம் எந்த ஐடியாவும் இல்லாமல் வெறுமனே தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்டையை போட்ட முடியாதாங்கிற அந்த கொடூர எண்ணத்தின் விளைவால் வர்றது, அவ்வளவுதான். ஒரு தெளிவான ஐடியா, ஒரு தெளிவான திட்டம் இருந்திருந்தா அந்த இடத்துல விஜய் வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாரு. சும்மா உங்களோட ஏமாளித்தனத்தை இழிச்சவாத்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது சைரன் வச்ச காரில் போயிட முடியாதாங்கிற எண்ணத்தில் தான் விஜயோட அரசியலுங்கிறதே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக விஜயோட வெத்து வேட்டுத்தனங்களை அணில் குஞ்சுகளான நீங்கள்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்ல ரோட்ல வித்த காட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். சும்மா அங்க அப்படி நடந்து போனீங்கன்னா போதும், ஒரு 50-100 பேர் கும்பலா நின்றுகிட்டு இருப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு குடும்பம் வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் ஊராவும் வந்து வித்த காட்டுவாங்க, அங்கங்க அப்படி போற போக்கிலையும் வித்த காட்டுவாங்கன்னு வைங்க. ஒரு குடும்பம் வித்த காட்டிக்கிட்டு இருக்கோம், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடலை வளைச்சு நெளிச்சு வித்த காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பல விஷயங்களை பண்ணுவாங்க. கம்பி மேல நடப்பாங்க, ஒரு சைக்கிள் டயரை தீ பற்ற வச்சு அதுக்கு நடுவில் போயிட்டு வருவாங்க. சீட்டே இல்லாத சைக்கிளில் ஏறி 3 நாளைக்கு சுற்றுவாங்க. சும்மா மண்ணெண்ணெய் வாய்க்குள்ள ஊற்றிக்கிட்டு ஊதுவாங்க, வெளியில் தீய வச்சு அப்படி தீ போவோம். இந்த மாதிரி பல வித்தைகளை காட்டுவாங்க. உடலை அப்படியே ரவுண்டாக பெண்ட் பண்ணுவாங்க, பேக் சைடில் ரவுண்டாக பெண்ட் பண்ணி அப்படியே உருண்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் பல விஷயங்களை பண்ணுவாங்கன்னு வைங்க. இதை வெகுஜனம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம், என்ன நம்மளால முடியாதத இவங்க பண்றாங்களே, நம்மளால கம்பி மேலையெல்லாம் நடக்க முடியாத, கம்பியை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு போக முடியாத, அதையெல்லாம் இவங்க பண்றாங்க, இவங்க கிட்ட ஒரு அபரிமிதமான திறமை இருக்குது, இது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு ஒரு ஆர்வமா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் துண்டை விரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல மக்களால் முடிஞ்ச காசை போடுவாங்க. 50 பைசாவோ 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ அவங்களால முடிஞ்சதை போடுவாங்க. ஏன்னா அந்த வித்தை காட்டுறாங்க இல்லையா, அதுக்குண்டான பரிசுங்கிற மாதிரி, அதுக்குண்டான டிக்கெட் சார்ஜுங்கிற மாதிரி அந்த
அந்த காசுன்னு வைங்களேன், இவ்வளவு கொடுங்கன்னு அவங்களால கம்பல்லாம் பண்ண முடியாது. ஏதோ இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இவங்ககிட்ட இருக்கிற 50 பைசா 1 ரூபான்னு ஏதாவது கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. இப்பெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா வேற வேலை வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. அப்போ அதுக்கெல்லாம் வழி கிடையாது. கொடூரமான வறுமை, வேலை வாய்ப்புகளும் பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால சரி நம்மகிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குது, இதை வச்சு வித்தை காட்டி பொழைப்போம்னு அவங்களும் அந்த வித்தையை காட்டுவாங்க. அதுக்குண்டான டிக்கெட் சார்ஜுங்கிற மாதிரி இவங்களும் எதையாவது கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். அத்தோட வித்தை காட்டுறவங்களுக்கும் அதை வேடிக்கை பார்க்குறவங்களுக்குமான தொடர்புங்கிறது அத்தோட முடிஞ்சு போயிடும். அவங்க கிட்ட போயெல்லாம் யாரும் யோசனை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட? அந்த வித்தை காட்டுறவங்கள்ட்ட போய் வேடிக்கை பார்க்குற வெகுஜன மக்கள்ல யாரும் யோசனையெல்லாம் கேட்க மாட்டாங்க. என் பையன் +2 முடிச்சிருக்கிறான், என் பிள்ளை டிகிரி முடிச்சிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள அடுத்தது என்ன படிக்க வச்சா அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற யோசனையெல்லாம் அவங்க கிட்ட வெகுஜன மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக கிடக்குது, இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் நடத்துறது எப்படி, ஏதாவது 4 நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் யாரும் யோசனை கேட்க மாட்டாங்க. எனக்கு மாத வருமானம் ஒரு 50,000 வருது, அதில் எல்லா செலவும் போக ஒரு 10,000 ரூபா நிகரமாக மீதியாகுது, இதை என்ன பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டு வாங்கி வைக்கலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணலாமா, எதில் முதலீடு பண்ணால் என் எதிர்காலத்துக்கு உகந்ததுன்னு அவங்ககிட்ட யாரும் யோசனையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நிலைமை என்னன்னு இவங்களுக்கு தெளிவா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ஏன் ரோட்ல வித்த காட்டிக்கிட்டு இருக்க போறாங்க? அவங்களே வயிற்று பிழைப்புக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னமோ வித்த காட்டுறாங்க, அதுக்குண்டான காசுன்னு ஒரு 50 பைசா 1 ரூபா கொடுக்குறான், அவ்வளவுதான். அவங்களுக்கு நமக்குமான தொடர்பு அவ்வளவுதான்னு வெகுஜனம் அதை அத்தோட கடந்து போயிடும். இது அப்படியே விஜய்க்கு கொண்டு வந்து பொறுத்துனீங்கன்னா, விஜயும் இப்படி வித்த காட்டுற ஒரு ஆள் தான். விஜய்கிட்டையும் சில அபரிமிதமான திறமைகள் இருக்குது. அவர் நல்லா ஆடுவார், பாடுவார், பஞ்சு டயலாகெல்லாம் நல்லா பேசுவார், ஃபைட் பண்ணுவார். இது எல்லாத்துக்கும் மேலே ஜனரஞ்சகமாக ஒரு கதையை செலக்ட் பண்ணி அதில் அவருடைய ப்ரெசன்ஸை பவர்ஃபுல்லாக காட்டுவார். அவர் படம்ங்கிறது ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக போகும்னு வைங்க. தியேட்டருக்குள்ளே இருக்கிற அந்த 2.5-3 மணி நேரமும் நீங்கள் ஒரு குறைந்தபட்ச ஜாலியோடு இருப்பீங்க. இதுவே அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தாது. ஏன்னா எல்லா படமும் எல்லாரையும் ஈர்க்கிறது கிடையாது. இந்த கடைசியாக ஒரு படம் நடிச்சாப்புல எதுன்னா கோட்டா, அந்த கன்றாவியெல்லாம் கண்ணில் பார்க்க முடியல. அதுல எல்லாம் எங்கே இருக்குது என்ஜாய்மெண்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பலருக்கும் சில நேரங்களில் அவர் படம்ங்கிறது குறைந்தபட்ச ஜாலியை கொடுக்கும். அதுலாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அவ்வளவுதான். அதற்குண்டான கட்டணத்தை நாம் செலுத்தி தான் அவரோட படத்தை பார்க்குறோம். டிவியில் பார்த்தாலும் அதுவும் ஒரு வகையில் கட்டணம் செலுத்தி பார்க்கிறது தான். ஏன்னா விளம்பரத்தின் மூலமாக அவங்க வருமானம் ஈட்ட தான் செய்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலையும் நாம் தொடர்ச்சியாக விஜய்க்கு பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக விஜய்க்கு பே பண்ணுறோம், அவ்வளவுதான். அவருடைய அதிகபட்ச திறமைங்கிறது நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. திரும்பவும் சொல்கிறேன், அது எல்லாரையும் எல்லா நேரமும் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. பல கன்றாவிகளை கண்ணிலேயே பார்க்க முடியறதில்ல. அதிகபட்சமாக பலருக்கும் பல நேரங்களில் ஒரு ஜாலி கிடைக்குதுன்னு வைங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஜய்க்கும் நமக்குமான தொடர்புங்கிறது. எப்படி அந்த குரலி வித்த காட்டுறவங்க கிட்ட போய் நம்ம எதிர்காலத்தை பற்றி எதையுமே கேட்க மாட்டோமோ, அது மாதிரி தான் இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்டையும் நம்ம எதிர்காலத்தை ஒப்படைக்க கூடாது. ஒப்படைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்கிறது தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றது. குரலி வித்த காட்டுறவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்காலத்தையும் நம்ம புள்ள குட்டிகளோட எதிர்காலத்தையும் ஒப்படைப்போமா? அப்புறம் விஜய் கிட்ட என்ன கணக்கில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் எதிர்காலத்தை ஒப்படைக்கணும்னு பேசிக்கிட்டு திரிகிறானுங்கன்னு எனக்கு புரியலை. விஜய் நமக்குண்டான பாலிசி டிசிஷனை எல்லாம் கரெக்டாக எடுப்பாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன கன்றாவி இருக்குது, அவருக்கு அதை பற்றின புரிதல் ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறதையெல்லாம் இது வரைக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அப்படியே வெளிப்படுத்தி இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக அவர் செய்வாருங்கிறதையெல்லாம் நாம் எதை வச்சு நம்புறது? அடிப்படையில் விஜய்கிட்ட அரசியலுங்கிறதே 5 பைசாவுக்கு சமமாக கூட இல்லையே. அப்புறம் என்ன கணக்கில் விஜய்கிட்ட நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்பி ஒப்படைக்கிறதுங்கிறதையெல்லாம் அணில் குஞ்சுகள் தான் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், வித்த காட்டுறவங்கள்ட்ட போய் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கேட்பீங்களா? உங்கள் எதிர்காலத்தை வித்த காட்டுறவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்களா? விஜய்க்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். ஏன்னா ரோட்டில் வித்த காட்டுறதுடைய ஒரு என்லார்ஜ்டு வெர்ஷன் தான், மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான் சினிமாங்கிறது. இது சாதாரண லெவலு, அது அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலு, அவ்வளவுதான். அடிப்படையில் அதோட தன்மைங்கிறது ரெண்டுக்கும் ஒன்று தான். விஜய் மட்டும் எங்கிருந்து ஸ்பெஷல் ஆகிட்டாருன்னு எனக்கு புரியலை. இது எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற அந்த எண்ணமெல்லாம் ஆள் மனசுலேருந்து வரணும். குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுங்கிறது, அரசியல் ஞானம்ங்கிறது எல்லாமே ஆள் மனசுலேருந்து வரணும்.
குறைஞ்சபட்ச நேர்மையோடு அது இருக்கணும். அதெல்லாம் இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட சுத்தமாக கிடையாது. அப்படியெல்லாம் இருந்திருந்தா இத்தனை வருஷமா சினிமாவில் கொடிகட்டி பறந்துருக்கிறாருல்ல, 30 வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாருல்ல, கை நிறைய சம்பாரிச்சிருக்கிறாருல்ல, 1000 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருல்ல, அதுலேருந்து ஒரு 5% கூட இல்லை, அதிகபட்சமாக ஒரு 1/2% எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரு. செஞ்சுட்டு வந்து என்கிட்ட அரசியல் அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. பாருங்க, நீங்க சினிமாவில் எனக்கு நிறைய கொடுத்தீங்க, அதிலிருந்து இவ்வளவு நான் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், இன்னும் அதிகமாக செய்யணும்னா இந்த பணம் பத்தாது, அரசியல் அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி குறைஞ்சபட்ச நேர்மை கூட கிடையாது. அதனால தான் சொல்றேன், அரசியல் அந்த நல்லது செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் கொஞ்சமாச்சும் ஆள் மனசுல இருந்து வரணும். எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததா சொல்லுவாங்க. ஓரளவுக்கு எம்ஜிஆர் கொஞ்சமாவது கொடுத்தாரு. அவரு கொடுத்ததை விட அதிகமாக பில்டப் கொடுத்துக்கிட்டாரு, தன்னை அதிகமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாருங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரம் கொஞ்சமாவது அவர் செஞ்சிருக்கிறாரு. விஜயகாந்தெல்லாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பலரும் சொல்றது தான். இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட அது கூட கிடையாது. ஆட்டையை போடுறது மட்டும்தான் இவரோட ஒரே நோக்கம். இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து இங்கே மாற்றுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிகபட்ச மாற்றங்களை திமுக தான் இங்கே கொண்டு வந்திருக்குது. திமுகவால் மட்டும்தான் மாற்றங்களை இங்கே கொண்டு வர முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சபட்ச நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆள் மனசுலேருந்து வரணும். அரசியல்ங்கிறது ஆள் மனசுலேருந்து கொஞ்சமாச்சும் வரணும். அது திமுகவுக்கு தான் வரும். அவங்க கிட்ட தான் அடிப்படையில் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அரசியல் அதிகாரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிற அந்த ஐடியாவும் அவங்க கிட்ட தான் இருக்குது. எப்பயுமே திமுக தான். அதிமுகவுக்கு கூட அந்த வக்கு கிடையாது. திமுக எப்பயுமே தமிழ்நாட்டோட குரோத்தை லீட் பண்ணி விட்டு போவான். அதுக்கப்புறம் வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ அது மேலே ஏறி அதிமுக காரங்க உக்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போக மாட்டாங்க. திமுக லீட் பண்ணி விட்டு போன அந்த குரோத்தை அப்படியே உக்காந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பாஸ் பட்டன் மாதிரி திரும்ப திமுக வந்து பிளே பண்ணி விடும். இதுதான் எப்பயும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இனிமேலும் அதுதான் நடக்கும். திமுக தான். தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பாதையில் போகணும்னா திமுக தான். சரி, திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பலரும் திமுக மேலே வைக்கிற விமர்சனத்தில் நியாயங்கள் இருக்குது தான். திமுக சாதிக்கு அப்பாற்பட்டு செயல்படலை, அவங்களும் மற்ற கட்சிகள் மாதிரியாக தான் செயல்படுறாங்க. எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சோகால்டு மேல் ஜாதிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சீட்டையும் அப்படி தான் பார்த்து கொடுக்குறாங்க. பொது தொகுதியில் ஒரு தலித்த வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அவங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்க பேசுகிற சமூக நீதியா அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுதோ. அதுல எல்லாம் நியாயம் இருக்குது தான். ஆனால் நம்ம ஊர் ஓட்டரசியலில் இதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்த்துட்டு ஜெயிக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம். நீங்கள் கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னாவே உங்ககிட்ட அரசியல் அதிகாரம் வேணும். அந்த அரசியல் அதிகாரத்தை அடையணும்னா ஓட்டரசியலில் இந்த காம்ப்ரமைஸ்களெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பண்ணுனாதான் ஜெயிக்கவே முடியும், ஜெயிச்சாதான் ஏதாவது செய்யவே முடியும். அதனால் அந்த விமர்சனங்கள்லாம் நியாயமானது தான். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம ஊர் ஓட்டரசியலில் தவிர்க்கவே முடியாத விஷயம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஜெயிக்கவே முடியாது. சும்மா அந்த இத்து போன பீத்த சீமான் மாதிரி ஏதாவது பீத்த கதைகளை சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாமே தவிர ப்ராக்டிக்கலாக ஒன்றுத்தையும் செய்ய முடியாது. ப்ராக்டிக்கலாக இங்கே சில விஷயங்களை செய்யணும்னா அந்த பக்கம் தேவைப்படுற சில காம்ப்ரமைஸுகளை செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதைத்தான் திமுக காலங்காலமாக செஞ்சு வந்திருக்குது. இனிமேலும் அவங்க அதை செய்ய தான் போகிறாங்க. அவங்கக்கிட்ட அரசியல் அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமான ஆட்சியை நடத்துகிறாங்களா இல்லையாங்கிறது தான் நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமான ஆட்சியை நடத்துகிறாங்களா, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து நலன் சார்ந்து அவங்க குறைஞ்சபட்ச நேர்மையோடு செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவுதான் நம்ம ஊர் அரசியலில் அதிகபட்சம் ஒரு கட்சிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், அவ்வளவுதான். இவங்களுக்கு அப்படியே வானளவு அதிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டற்ற ரெவென்யூ சோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் லிமிட் தான். அதிகாரமும் லிமிட் தான், ரெவென்யூ சோர்ஸுங்கிறது லிமிட் தான், எல்லாம் லிமிட் தான். அதுக்குள்ளே தான் ஏதாவது செய்யணும். எப்பயுமே திமுக தான் அதில் அதிகபட்சமாக செஞ்சு வந்திருக்குது. அதனால தான் நம்ம திமுக மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் திரும்ப ஆதரிக்கிறதும் திரும்பவும் அவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான். அதனால் இந்த வெத்து வேட்டு விஜய் இங்கே வந்து தான் அப்படியே மாற்றத்தை கொண்டு வந்து புடுங்கி தள்ளிடுவாருங்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான மாற்றங்களை திமுக தான் இங்கே கொண்டு வந்திருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தம் பாட்டியோட வாழ்க்கை தரம் என்னவா இருந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவோட வாழ்க்கை தரம் என்னவா இருந்தது, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்னவா இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே திமுக இங்கே எப்பேற்பட்ட மகத்தான மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்குதுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கெல்லாம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வர்ற கல்யாண பத்திரிகையில் ஒரு 10 பத்திரிகை வருதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 கல்யாண பத்திரிகையாவது மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் டாக்டர், 2 பேரும் குறைஞ்சபட்சம் MBBS ஆவது படிச்சிருக்கிறாங்க. இந்த மாற்றமெல்லாம் எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணோட தாய் தகப்பன் 2 பேர்த்துக்கும் அந்த கல்யாண பத்திரிகையே படிக்க தெரியாத அளவுக்கு தான் படிப்பறிவுங்கிறது இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஒரே ஜென்ரேஷனுக்குள்ள ஒரே ஒரு தலைமுறைக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை விட தான் விஜய் இங்கே வந்து அறுத்து தள்ளிடுவாரா? இதெல்லாம் என்னன்னாவது அவங்களுக்கு தெரியுமா? அதனால திமுகவை நாம் ஆதரிக்கணும். திமுக ஆட்சியில் இல்லைன்னா இழப்பு திமுகவை விட நமக்கு தான் பல மடங்கு அதிகங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக விஜய் எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பிக்கிட்டு தெரிகிற அணில் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. இதெல்லாம் தாண்டி நேற்று கோயம்புத்தூர் சூலூரில் செமத்தியான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது அணில் குஞ்சுகள் ஒரு 10 பேர் கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வர்றாங்க. அங்கே ரோட்டோரத்தில் காய்கறி கடை வச்சிருக்கிற ஒரு அம்மா அணில் குஞ்சுகளை எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருக்குது. ஓட்டு போடுங்கம்மா, விஜய்க்கு ஓட்டு போடுங்கம்மா, அவர் அப்படியே நட்டுக்குத்தா தூக்கி நிறுத்துவாருன்னு இவங்க கேட்க, ஏங்க அவர் பொண்டாட்டிக்கே ஒன்றும் பண்ணலைங்க, எங்களுக்கெல்லாம் என்னங்க பண்ண போறாரு? அவரு குடும்பம் கோர்ட்டில் நிற்கிது. அதை போய் என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்காம தான் இவர் வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து கிழிச்சிட போறாரா? என்ன இது அயோக்கியத்தனமான பித்தலாட்டம்னு அணில் குஞ்சுகளை ஒரு வாரி விட்டுருக்குது. இந்த கேள்வியை நாம் தொடர்ச்சியாக கேட்கணும். எல்லாருமே இதை கேட்கணும். முதல்ல உன் குடும்பத்தை பாரியா, உன் குடும்பமே அங்கே ரோட்டில் நிற்கிது, உன் பொண்டாட்டி உன் கூட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்குது. அதுவே என்னன்னு விலைக்கு சொல்ல மாட்டேங்கிற, உன் பிள்ளை குட்டிகளெல்லாம் ஆல்மோஸ்ட் ரோட்டில் விட்டுட்டா, உன் தாய் தகப்பனையும் தனியாக விட்டுட்டா, இவங்களையெல்லாம் பார்க்காம தான் எங்களை பார்க்கணும்னு அப்படியே உனக்கு அக்கறை பொத்துக்கிட்டு ஒழுவுதா அப்படிங்கிறத நாம் கேட்கணும். ஏன்னா அந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இவருக்கு என்ன அப்படியே திடீர்னு நம்ம மேலே அக்கறை பொத்துக்கிட்டு ஊத்துது, அப்படியே நன்றி கடனை தீர்க்க வந்துட்டாரு, நமக்கு நல்லது பண்ணையே ஆகணும்னு இவருக்கு அப்படியே ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரு. என்ன பித்தலாட்டம் இது, என்ன அயோக்கியத்தனம் இது? அதே மாதிரி தான் அந்த அம்மா அஜிதா ஆக்னல், அந்த அம்மாவும் நேற்று தவக்காலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்துருக்குது. இது நாள் வரைக்கும் அங்கே இருந்தது நினச்சா கேவலமாக இருக்குது. பெண்களை மதிக்கிறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா அந்த மயனானர்களுக்கு என்னன்னே தெரியாது. அதனால தான் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்துருக்கிறேன்னு அந்த அம்மா ஓப்பனாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்குது. ஸோ இதையெல்லாம் அணில் குஞ்சுகள் சிந்திச்சு பார்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நான் எப்பயும் சொல்கிறது தான், வெத்து வேட்டு விஜய உங்களுக்கு அவரோட வெத்து வேட்டுத்தனங்களை புரிய வைப்பாப்புல. அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.